ராமநாதபுரம் மாவட்டத்தில் பருவம் தவறி பெய்த மழையால் 2000 ஏக்கரில் சாகுபடி செய்த நெற்கதிர்கள் வீணான நிலையில் பயிர்களை கையில் ஏந்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் முற்றுகையிட்டனர். அந்த மாவட்டத்தில் சாயல்குடி, கடலாடி, சிக்கல், பேய்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் கொட்டிய திடீர் மழையால் சாகுபடி செய்த நெற்கதிர்கள் நீரில் மூழ்கின. வீணான நெற்கதிர்களை கையில் ஏந்தியபடி ஆட்சியர் அலுவலக வளாகத்திற்குள் அந்த பகுதி விவசாயிகள் ஊர்வலமாக சென்றனர். விவசாயம் செய்யுங்களே, பாம்பு கடிக்க பள்ளி கடிக்க, பாம்பு கடிக்க பள்ளி கடிக்க, நாங்க தானே கஷ்டப்படுறோம், அரசாங்கம் வரலையே. உச்சிப்புளி, வலசை, திணைக்குளம் உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த மேலும் ஒரு விவசாயிகள் குழு அழுகிய பயிர்களுடன் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து முறையிட்டனர். பருவம் தவறி பெய்த மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். உறக்கமுடித்த குரூப்பு, ஆகாட்சி குரூப்பு, எம்மனங்கொண்டான் குரூப்பு, புதுமடம் குரூப்பு, வெச்சூர்ணி குரூப்பு, வெச்சூர்ணி குரூப்பு, இந்த அந்த ரவுண்ட்ல இருக்கிற அவ்வளவு விவசாய இடத்துல உள்ள இடங்கள் கூட பின்னாடி பெஞ்ச மழையில வந்து தாமரைக்குளம் பஞ்சாயத்து, தாமரைக்குளம் குரூப்பு, வெச்சூர்ணி குரூப்பு, இந்த ஏரியாவில் உள்ள இந்த நெல்லு போரா எல்லாமே காஞ்சிருச்சு, காஞ்சி முளைச்சிருச்சு. இது எல்லாம் முளைச்சு அறுவடை பண்ண முடியாது. இது பெரும்பாலும் வந்து மிஷின் வண்டி எல்லாம் வச்சு அறுக்க முடியாது. அப்படியே அழுகிடுச்சு பயிர். நெல்லு பூரா எல்லாம் தண்ணிக்குள்ள இருக்கு. கம்ப்ளீட்டா பெருத்த நஷ்டம். விவசாயிகளுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து அந்தந்த பகுதி வருவாய் அதிகாரிகள் உரிய ஆய்வை நடத்துவார்கள் என்று ஆட்சியர் உறுதியளித்தார். அழுகிய பயிர்களுடன் விவசாயிகள் அடுத்தடுத்து ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்க வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. உதகையில் இணை சார் பதிவாளர் 3,00,000